இருக்கிறவங்க ஒரு மாதிரி இல்லாதவங்க நாங்கெல்லாம் கஷ்டப்படுறோம். அடவே உண்மையிலே இந்த மாதிரி வீடு தாங்க சொர்க்கம் நிஜமாவே. தண்ணி காஞ்சிட்டே இருக்குமா குளிக்கிறதுக்கா? குளிக்கிறதுக்கு. பாப்பா என்ன சாப்பிட்ட? சோறு சாப்பிட்டியா? என்ன குழம்பு? சொல்ல மாட்டியா? உன்னை தூக்கிட்டு போறேன் நான். பையனுக்கு எத்தனை வயசு? தம்பிக்கு எத்தனை வயசுமா? 11 மாசமா? 11 மாசம். நெல் எந்த மாதிரி நெல் போட்டுருங்க? இது அம்மன் பொன்னியா இல்லை? அம்மன் பொன்னி நம்ம காட்டில். இது வந்து பூமிக்கா. பூமிக்கா அப்படி ஒரு நெல் இருக்கா? அது சன்னமா. பூமிக்கான நடிகை பேர்ல வச்சிருக்கீங்க பூமிக்கான பேரு. அந்த பேர்லயுமே நெல் இருக்கு. ராதிகா லட்சுமின்னு. லட்சுமி கூட சாமி பேரு. ராதியாங்கிற பேர்லாம் சாமி பேரா? இங்க மலைப்பாம்புலாம் இருக்காங்க அந்த இடத்துல. மலைப்பாம்புலாம் இங்கண்டா வைக்குவாங்க, சுத்தி கொடுக்குறாங்க. வருது 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 முட்டுறதுக்கு வருதோ? இல்ல இல்ல புதுசா இருந்தா அது கொஞ்சம் இதா இது பண்ணுங்க. இங்க அங்க உள்ளாரையெல்லாம் போகாதா? இல்ல உள்ள புடிச்சு விட்டு வந்துடுறான். உள்ள புடிச்சு விட்டு வந்துடுறீங்களா? ஐயோ ஆளை முடிச்சிடாதீங்க. இங்கெல்லாம் செடி செத்து போனீங்க. அது மழை வந்துச்சுன்னா அந்த தண்ணி ஊற்றி வருதுல்ல. தண்ணி அருவி மாதிரி ஊற்றுதுங்க. பார்த்து பார்த்து கீழே பள்ளமா இருக்குங்க. அங்கெல்லாம் போக முடியாது. அங்கே போனால் யார் தூக்கி வரணும்? 3 பேர்த்தையும் தூக்கணும். தண்ணி ஃபால்ஸ் மாதிரி ஊற்றுது. தண்ணி இங்கே மேலே அங்கே போனால் இன்னும் நல்லா இருக்கும். அந்த வழியாக போய் அங்கே போயிடலாம். இங்கெல்லாம் ஆளுக்கு போக முடியாது. கீழே செடி எல்லாம் வெட்டி விட்டுருந்துச்சுன்னா சுத்தமாக இருந்துச்சு. வெயில் காலத்தில் வேணால் தண்ணி கம்மியாக இருக்கும்போது வேணால் போகலாம். எல்லாம் சுத்தமாக வெட்டி மாங்கன்னு தேங்காய் நல்லா அப்படின்ட்டு பார்ப்பேங்க. காசு இருந்தால் எல்லாம் சுத்தம் பண்ணி இருக்கிற இதோட இது பண்ணி நல்லா இருந்துச்சு. இதுல தான் ஆடு மாடெல்லாம் வச்சுட்டு ஏதோ உட்காந்துட்டு இருக்காங்க. இங்கேவா? சுத்தமாக இருந்த இடம் தான் அதெல்லாம். சுத்தமாக இருந்தது. அப்புறம் தண்ணியா கிணறுதா தென்னை மரம் தான் இருக்குங்களா? இதெல்லாம் வயலு தாங்க. ஆமா தென்னை மரம்லாம் இங்க இருக்கு. இதெல்லாம் வயலு. ஒரே தூக்கு தண்ணி. இதெல்லாம் தண்ணி அடிச்சு அந்த மாதிரி ஆகி போச்சு. பயங்கரமான டேஞ்சரஸான இடத்துல தான் இருக்கிறீங்க. அடிப்பாங்க. ஆமாங்க மாடுகிட்ட முட்டை விட்டுறாதீங்க. வெயிட் ஒன்றும் இல்லை. இங்கே செட்டில் ஆயிடலாம் போலயே. மேலே ஏறணுமா? எனக்கு காலெல்லாம் போச்சு நடக்குது. செருப்பு போட்டு வந்துருக்கலாம் நீங்க. நான் உங்களை அதை வச்சு குடிச்சு போயிடலாம். இப்படி இதுலயே வரட்டுங்களா? அதில் வந்து இதுலேயே போய் தப்பிட்டே போயிடலாம். போங்க. அந்தலேயே வந்துடுறீங்க. இப்படி இருந்துருங்களா? என் மாடு முட்டுமா? வீட்டுல இங்க டவர் எடுக்கலையே, போன் போகலையான்னு சொல்லி அவங்க குழந்தை கிடக்குறாங்க. யாரு? உங்க வீட்டுல போன் பண்ணிடுவாங்களா? இந்த டைம் உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்களா? போன் உங்களுக்கு? எனக்கா? இல்லை சொல்லிட்டு தானே வந்திருக்கேன். இந்த பக்கம் டவர் வராதுல்ல? தெரியும் சொல்லிட்டு தானே வந்திருக்கேன். இந்த அவங்கள காணோம். இந்த மாடு கட்டிட்டு வராங்க. அவங்களாம் உளுந்தா கூட ஏறி வந்துருவாங்க. டெய்லி உங்கள் வாழ்க்கையே இதுக்குள்ளதான். ஆடு மேய்க்கணும், மாடு மேய்க்கணும். கீழே அடிக்கடி போவீங்களா? கீழே நான் வருவேன். ஏதாவது வேலைன்னா வந்துட்டே தான் இருக்கும். சேலம் அந்த மாதிரிலாம்? சேலம்லாம் அன்னைக்கு பாப்பா அந்த ராய் வந்துடுன்னு சொல்லிட்டு சேலம் வந்து கூப்பிட்டோம்னா பெரிய பாப்பாவா வேலூர் அதிகமாக வருவான். வாழப்படி வருவான். சேலம்லாம் எனக்கு இருந்தால் வருவேன்.
டூர்லாம் போவீங்களா ஏற்காடு ஊட்டி அந்த மாதிரிலாம்? மாடு ஆடு மேய்க்க வச்சு அங்க போய் டூர் பாக்குறது எங்க அருவி எல்லாமே அதான் உங்க ஊரே டூர் மாதிரி தான் இருக்கு. கூட டூர் எங்களுக்கு பரவாயில்ல, நல்ல மழையா இருக்குது. அம்மா ஏற்காடுக்கு இப்போ எதுவுமே டிரான்ஸ்போர்ட்டே கிடையாது, எல்லாம் கட் பண்ணிட்டாங்களே. ஏங்க போக முடியுதுன்னா? ஆமாம், எல்லாம் ஃபுல்லாக மண் சரிஞ்சு ரோடு லாக் ஆயிடுச்சு. அவ்வளோதான், ஒரு 4-5 நாள் ஆகிடும்னு நினைக்கிறேன். க்ளீன் பண்ணுறதுக்கு. ஆ இல்லை இறங்கு இதே வா. அம்மா எங்கடா வரவங்க படிச்சுட்டு இருக்குது. அம்மாவுக்கு என்ன பயம் தெரியுமா? எவனா வந்து போட்டோ எடுத்து போய் அதே பண்ணி போய் பேர் இருந்துச்சு. ஐயோ, இவரே எனக்கு முன்னாடியே தெரியும், அதனாலதான் நான் இல்லை வேகமா புடிச்சு வந்தானா அவங்க கிட்ட கேட்கற கேள்வி டிஃபரெண்டா கேட்டு அங்கேயே முடிக்க விட்டுருப்பீங்க. தேவையில்லாத வந்து நமக்கு எதுக்கு பாசா இருக்காங்கன்னா எதிராக ஒன்று சுத்த வச்சுருவாங்க. நம்மளவா ஏதோ ஒன்று தெரிஞ்சாது என்ன இது பண்ணுறாங்க நம்ம வாங்கி வச்சுருவோம். எல்லாம் பார்த்து கேட்டுக்கிறது நல்லதுதான். போயிட்டேன் சைடு வரவில்லை, இது முன்னாடி ஒன்று தெரிஞ்சுக்கணும். வந்திருக்கேன் நான் உங்கள் வீட்டோட வந்துட்டு அப்படியே போயிட்டேன். எங்கள் வீட்டு வரலாம், இப்போ எங்களெல்லாம் பார்த்து ஒதுக்கி விட்டு போயிட்டோம், யாருன்னு தெரியாது. பார்க்க மாட்டேங்குது. கிணறு இருக்குது முன்னாடி அக்கா. கிணறு இருக்கா? இதெல்லாம் காப்புள்ள மரங்களா? அதெல்லாம் அதில் கொண்டு போய் குச்சி சொல்லலாம் தெரியுமா? வைக்க போறீங்களா? சரி குடிச்சுனா கிணத்துல தானே கிடக்கும், அப்புறம் சேர்த்துக்கலாம். ஓரத்துல இருக்குது. நீச்சல் தெரியும், பொழைச்சிக்குவேன். நீச்சல் தெரியுமா? ஆ சேரா இருக்குதுண்ணா. சேரா இருக்கா? அப்போ ஒன்றும் பண்ண முடியாது. இது என்ன எலுமிச்சம்பழமா? சாப்பிடுவீங்களா? எலுமிச்சம்பழமா? அப்படியே சாப்பிட்றது? இந்த மாதிரி ஏதாவது தண்ணி பயங்கரமா ஓடிட்டு இருக்குங்க. ஒரு குளியிலே போடலாம் போலயே. இதான் முன்னாடி அங்க இங்க பாருங்க. இதெல்லாம் கீழே பள்ளமா? கீழே இறங்கிக்கலாமா? குச்சி சொல்ற மாதிரி குச்சி எடுத்தாலும் செடி குச்சி எடுத்து கூடாதுங்க. இது ஃபுல்லாகவே தோப்பாக இருந்தால் தான், ஃபுல்லாக மாமரம் தான் இருக்கு. வா பாருங்க, அருவி சூப்பராக இருக்கு பாருங்க. இருக்கிறதுக்கு ஒன்று தெரியாது. கிணத்தையே பார்க்கலையா? இவ்வளோ தூரம் கிணறு கட்டி வச்சிருக்கிறீங்க. இதெல்லாம் வராதுன்னு இதெல்லாம் கிணறு வெட்டி வச்சிருந்துச்சு. 10 வருஷத்துக்கு ஆச்சுன்னா கிணறு. கிணத்துல மோட்டர் ஹீட்டர்லாம் இருக்கா இல்லையா? அதெல்லாம் இருக்குதா இல்லையா தெரியுங்க. இதெல்லாம் தூக்கிட்டு போயிட மாட்டாங்க இங்கெல்லாம் யாரையும் ஒன்று தூக்கிட்டு இல்லை, வர்றதே பெரிய விஷயம். வர்றதுக்குள்ளே பாதி விஷயம் போயிடும். எங்க வந்து தூக்கிட்டு போறது கொஞ்சம் பயந்தே தான் நிற்பாங்க எல்லாமே இங்க. அவங்களுக்கு அப்புறம் அவ்வளோதான். அங்க போய் நிறைய தண்ணி வந்துச்சு. அப்போ அங்க பாரு எவ்வளவு தண்ணி வரையும் வந்துருக்குது. இவ்வளவு கூலிங்லேயே வேர்க்குது. பயத்துலலாம் இருக்குல்ல, நடக்கிறல்ல மேடேறி. அதான் கிணறுங்களா? எத்தனை கிணறு இருக்குங்க? இது ஒரு கிணறா? அதுக்கு 10 லட்சம் செலவு பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு 10 லட்சம் எலுமிச்சு மரம் இதெல்லாம் ஒரு இதா இருந்துச்சு, பார்க்கணும் எல்லாமே இருந்துச்சு. எல்லாம் செலவு பண்ணி மழை வந்து அடிச்செல்லாம் இறக்கி விட்டுருச்சு. அதுல கூட தான் கிணறு. இதுவும் கிணறா? அதான் இதுதான் கிணறு. இது மாங்க மாதிரி ஆண்டுச்சு எனக்கு தெரியல. அது போயிடுவா இது வந்துடலாம். தண்ணி அங்கிருந்து வர தண்ணி அது நம்ம காட்டில் அங்கே வந்துடலாம். எங்கே போகிறாங்க? மேலேயே வா.
ஒரு டேரெக்டாக வீட்டுக்கே போயிடலாமா அது? என்ன முருங்கைக்கீரையா? அப்பா இல்லை, அம்மா மட்டும் இருக்காங்க. அப்பா இறந்து ஒரு 5-6 வருஷம் ஆச்சு. அம்மா மட்டும் இருக்காங்க. தண்ணி இங்கே இருந்தால் ஊற்றி வருதுங்களா? தண்ணி இங்கே இருந்தால் ஊற்றி வருது. இது உங்க கடை தானா? மேலே போனால் மலையா? என்ன வயல் போட்டிருந்தீங்களா? அதில் வயலெல்லாம் இடிஞ்சு இறங்கிச்சு. இதெல்லாம் மண் இறங்குனதா மேலே இருந்து? இதெல்லாம் வயல் பண்ணி அதை தேவான்ட்டு மூலிகை இறங்கிச்சு. இதெல்லாம் பாக்கு தோப்பு, பாக்கு மரம். பாக்கண்டு வச்சு எவ்வளோ நாளுங்க உங்களுக்கு காப்பு கிடைக்கும்? தெரியல, தெரியாமே வச்சுருக்கிறீங்க. எப்படி பாம்பு பூச்சிலாம் ஜாஸ்தி இருக்குல்ல அந்த பக்கத்தில் காட்டில்? பாம்புக்கெல்லாம் கணக்கே இல்லை. என்ன மாதிரி பாம்பு இங்கே இருக்குது? இந்த கட்டு விரி கண்ணாடி விரின்னு சொல்கிறாங்களா, அதெல்லாம் இருக்குங்களா? கட்டு விரியும் அவதிக்கு நம்படாது. மேலமாக மஞ்சள் சாருன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி. ஆமாம், சாரை. இந்த அதில் வந்து கருப்பு கருஞ்சாரை, மஞ்சள் சாரை, அந்த 2 இருக்குது. விஷப்பாம்புலாம் பெருசாக இல்லை? நல்ல பாம்பு? நல்ல பாம்புலாம் அதிகமாக தென்படாது. ஓ, சாரை ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது கண்ணனே கடிச்ச விஷம்னா இல்லை, சாரை விஷம் இல்லையாமே? காய்ச்சனா? ஆமாம், விஷம் பார்த்தீங்கன்னா நம்ம நல்ல பாம்பு, கண்ணாடி விரியும், கட்டி விரியும், அது மட்டும்தான் இங்கே நம்ம ஏரியாவில் இருக்க விஷப்பாம்பு. நீ சாரை பாம்பு கடிக்கலாம் சும்மா தேல் கடிக்கிற மாதிரி தான். எல்லாமே எது கடிச்சாலும் விஷம் ஒன்று தான். அப்படியா? ஆமாம். இங்கெல்லாம் எப்படி நீங்கள் பாம்பு கடிச்சா பாடம் போடுவீங்களா இல்லை ஹாஸ்பிட்டல் போயிடுவீங்களா? பாடம் தானே போடுவாங்க. இங்கேயும் பாடம் தான்? ஆமாங்க. இது வரைக்குமே அப்படி தான்? பாடம் தான், ஹாஸ்பிட்டலில் பண்ண எந்த பாம்பு கடிச்சாலும்? ம்.